محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن دخله كان آمنا صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم من أصبح آمنا بسربه معافيا ببدنه وعنده قوت يومه وكأنما حيزت الدنيا بحذافيرها صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமான அதிகாலை சுபுகு தொழுகை தங்கை மிக்க நம்முடைய இமாம் ஹதரத் பெருந்தகை ஓதிய வசனங்களில் அப்படியே காபா உள்ளே போன ஒரு நினைவை பெற முடிந்தது. அல்லாஹ் மக்கமா நகரையும் காபத்துல்லாவையும் அதில் இருக்கும் அற்புதங்களையும் சொல்கிறான். ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத், எண்ணில் அடங்காத அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது. நீங்கள் வாருங்கள் என் மக்கமா நகரம் காபத்துல்லாவிற்கு, எண்ணில் அடங்காத அத்தாட்சிகள் அதில் இருக்கிறது. நான் ஒன்றை சொல்கிறேன் என்று அல்லாஹ் ஒன்று ரெண்டு சொல்லி ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் கால் பாதம் பதிந்த இடம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டும் போது காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்று கட்டுவார்கள். காபா கட்டிடம் மேலே உயர உயர கல்லை உயர்த்த முடியாது. கல் அளவு இவ்வளவுதான். கட்டிடம் உயர்ந்தது, கல்லும் உயர்ந்தது. கட்டிடம் உயர்ந்தது, கல்லும் உயர்ந்தது. இப்ராஹிம் நபி இப்படி கட்டுறாங்க, கட்டிடத்துடைய ஹைட்டு கூட கல் அப்படி மேல வருது. அவங்க காலின் பாதத்தை கல்லில் அல்லாஹ் பதித்தார். அந்த கல்லுக்குள்ளே அவங்க கால் பதிந்தது. அந்த கால் பதிந்த கல்லை இன்றைக்கு நீங்கள் காபாவுக்கு பக்கத்தில் ஒரு கூண்டு இருக்கும், அந்த கூண்டுக்கு பேர் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் நபி நின்ற இடம். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு உத்து பார்த்தால் அங்கே 2 கால் பாதம் பதிக்கப்பட்டிருக்கிறது. காபா அது அல்லாஹ்வின் ஆலயம், அற்புதமான இடம். அங்கே அந்த 2 கால் பாதத்திற்கும் மரியாதை கொடுத்தான் அல்லாஹ். மரியாதை மனிதனுக்கு கொடுப்பது நிறைய இருக்கிறது. கையை தொடுவதற்கும் காலை தொடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. முகத்திற்கு இருக்கிற கண்ணியம் காலுக்கு இருக்காது. அந்த காலின் பாதம் கல்லுக்குள்ளே பதித்து அதை இன்றைக்கும் கூண்டில் வைத்து பாதுகாக்கப்படும். அந்த கூண்டை சுத்தம் செய்யறது டெய்லி 3 தடவை நடக்கும். இந்த கூண்டை அழகுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். லட்சோப லட்ச மக்கள் அங்கே நின்று அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை பார்க்க வேண்டும், பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துடணும்.
அவங்க கால் பாதம் எப்படி அப்படித்தான் அங்கே அப்படி பதிந்தது. கல்லுக்குள்ளே கால் பதியுமா? அது என் அற்புதம் என்றான் அல்லாஹ். பீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அடுத்து சொல்வான் அல்லாஹ், ஒமன் தஹலஹு, கஅபா உள்ளே நீங்கள் வந்து விடுவீர்களேயானால் வாருங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹஜ்ஜ நசீபாக்குவானாக. அதெல்லாம் இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம். ஹஜ்ஜாரு நம்ம கூட வந்திருந்தாங்க. இப்பதான் முடிச்சிட்டு வந்தோம். நான் சொன்னேன், உள்ளே வாருங்கள். ஒமன் தஹலஹு, யார் கஅபா உள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கிற சோபனம் என்ன தெரியுமா? கிஃப்ட் என்ன தெரியுமா? கான ஆமினா, அவர் நிம்மதி பெறுவார். யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத, விலை மதிக்க முடியாத பாக்கியம் நிம்மதி. அதான் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவாங்க. நிம்மதி வேணுமா? கஅபா வந்து விடுங்கள். இது அல்லாஹ் கொஞ்சம் மிகைப்பா பேசுறானா? நீங்க உள்ள நுழைஞ்சிருங்கல, கஅபா உள்ள எல்லாம் மறந்துடும். மனசு பூரா அமைதி ஆயிடும். கவனம் பூரா காபத்துல்லாதான். அஜுல்ல சோத்த முத்த முடியுமா? ருக்குன யமானியை போய் முத்திரலாமா? கையை காட்டிடலாமா? தவாப்பை செய்துட்டோமா, இன்னொரு தவாப்பை செய்வோமா? சம்சம குடிப்போமா? அங்கே வேறு சிந்தனையே இல்லை. மொத்த மனதும் அமைதி, நிம்மதி. நிம்மதியை கொடுப்பதற்கு நான் உங்களை கஅபாவுக்கு கூப்பிடுகிறேன் என்கிறான் அல்லாஹ். மகாம் இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. எனவே நிம்மதி அளிக்கும் அந்த பூமி மக்களே, நீங்கள் யாருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தானோ ஹஜ்ஜு செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பை தரும் அற்புதமான வசனம். அதற்கு அவர்கள் சுபுகளை ஓதுனாங்க. சங்கை மிக்கவர்களே, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, காலையில் எழுந்திரித்து பார். எழுந்திருக்கிற போது 3 பாக்கியம் உங்கூட இருக்கணும். நீ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சுபுல எழுந்திருக்கிறோம். தூங்கி எழுந்திருக்கும் போது 3 பாக்கியம் உனக்கு இருக்கணும். நீ தான் உலகத்திலேயே பெரிய ஆளுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன 3 பாக்கியம்? மன் அஸ்பஹ ஆமினன் பி சுர்பிஹி, காலையில் விழிக்கும் போது உள்ளம் நிம்மதி பெற்ற நிலையில் விழிக்க வேண்டும். நான் எல்லாருக்கும் துரோகி செய்வானா? எழுந்திருக்கும் போது மனசு நிம்மதியா இருக்கு. எதை பத்தியும் கவலை இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, சலசலப்புகள் இல்லை. நிறைய நேரங்கள்ல மனம் அமைதி பெறுவதில்லை. அவர் பெரிய பணக்காரராக இருப்பார், பல பேர்களுக்கு வேலை கொடுக்கும் தொழில் அதிபராக இருப்பார். காலையில மனசு ஹார்டா இருக்கும், கனமா இருக்கும். ஏதோ ஒன்ன நினைச்சு மனசு எங்கோ பறிகொடுத்து கொண்டிருப்பார். அதிகாலையில் விழிப்பின் போது உங்கள் உள்ளம் நிம்மதி பெற்றிருக்குமா? அது ஒரு கிஃப்ட்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். நம்ம எழுந்திருக்கிற போது மனசை பார்த்தா ரிலாக்ஸா இருக்கணும், அமைதியா இருக்கணும். எந்த ஒரு வகையான கவலை, பயம் இருக்கக்கூடாது. என்ன பயம்? எதை நினைச்சு பயம்? வறுமையை நினைச்சா, நாளையை நினைத்தா, வியாபாரத்தை நினைத்தா பயம் கூடாது, கவலையும் கூடாது. மனசு ரிலாக்ஸா இருக்கணும். அப்படி ஒருவருடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் ஒன்னாவது. இரண்டாவது, முஆஃபியன் ஃபீ பதனிஹி, அவர் உடல் நோயற்று ஆரோக்கியமா இருக்கணும். கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, தலைவலி இல்லை, நெஞ்சு வலி இல்லை, உடம்புல பிரஷர் சுகர் எல்லாம் கட்டுப்பாடா இருக்கு, வியாதி இல்லை, உடல் ஆரோக்கியம். சுகர் கொஞ்சம் கூடும் குறையும். சுகருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய நம்ம கவலைப்படுற நோயெல்லாம் இல்லை. அப்பப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மனிதனாக பிறந்தால் சுகர் உடம்புல இருக்குது. இன்சுலின் இல்லைன்னா உடம்பு இயங்காது. உடம்புல இன்சுலின் இருந்துகிட்டே இருக்கு, சுகர் இருக்கும். இருக்கிற சுகர் அளவை தாண்டாமலும் அளவை குறைஞ்சிடாமலும் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். ஹயாத் வரைக்கும் சில வியாதிகள் உடலோடு இருக்கும். அந்த வியாதி நம்மை பாதிக்காமல் வாழும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? உடல்ல ஆரோக்கியம் இருக்காது. சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகு நேரம் 5 நிமிஷம் 7 நிமிஷத்துல முடிக்கிறது தான், முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். காரணம் இதெல்லாம் நீண்ட நேரம் பேசுறது இல்லை. ஆனாலும் இங்கிருந்து நீங்கள் கேட்ட பாக்கியத்தை வாழ்க்கையில் எடுக்கணும். ஒன்று, முதல் விஷயம்
நிம்மதி பெற வேண்டும், பாக்கியம் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகலாம், குடும்பத்தோடு போகணும். நான் முதல் ஹஜ்ஜில் அல்லாஹ்ட்ட கேட்டேன், ரப்பே ஹயாத்து வரையிலும் எனக்கு ஹஜ்ஜ நசீபாக்குன்னு கேட்டேன். அதுக்கு அடுத்து காபாவில் நான் எழுதிட்டு வந்தேன், வருஷம் வரணும்னு. இப்போ அல்லாஹ் பல வருடங்கள் போக வைத்தான். எல்லா வருஷம் போயிட்டே இருக்கிறோம். அவன் கொடுக்கும் கிஃப்ட் அது, அவன் விரும்புபவர்களுக்கு கொடுக்கிறான். கேட்பதற்கு நமக்கு என்ன தயக்கம்? அல்லாஹ்ட்ட கேட்போம். ரெண்டாவது, உடல் ஆரோக்கியம் இருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நிறைய பிரச்சனை கேட்க வேண்டி இருக்குது, தேவையில்லாத மனுஷங்களே இல்லை, எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருக்குது. நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு பிரியப்படுவது ஒண்ணுன்னா, நான் ரொம்ப பிரியமா அல்லாஹ்ட்ட துஆ செய்ய விரும்புறேன். அது என்ன நாயகமே? அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா அஹப்பு துஆஇ இலை, எனக்கு பிரியமான பிரார்த்தனையும் துஆவும் அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் என்னை மௌத்து வரையிலும் ஆரோக்கியமா வாழ வைப்பாயாக. யார் கேட்கிறாங்க? நபிகள் நாயகம். நபியை விட யார் வேணும்? அழகிய முன்மாதிரியாக எடுப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய தேவைகள் இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்கணும். நான் பிரியப்பட்டு கேட்பது ஆரோக்கியத்தை கொடு. காசு இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும், செல்வாக்கு இருந்தும் சுகம் இல்லையா, டோட்டல் வாழ்க்கை அஸ்தமித்து. மௌத்து வரைக்கும் படுக்கையில் விழுந்துடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. வீடு ஆஸ்பத்திரி வாழ்க்கையாகிடக்கூடாது. ஹயாத் வரைக்கும் ஆரோக்கியம் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்ப உடலிலே ஆரோக்கியம் காலையில் எழுந்திருக்கும் போது பார்க்கணும், இருக்கணும். மூணாவது சொன்னாங்க, இந்த ஊக்கூத்து அவர்கிட்ட அன்னைக்கு சாப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. காலையில உணவு பத்தி கவலை இல்லை, என் மனைவி, மக்கள், பிள்ளை, குடும்பம் எல்லாருக்கும் சாப்பிடுற அளவுக்கு வீட்டுல வசதி இருக்குது. அல்லாஹ் இந்த உலகத்தையே அவர் கையில் கொடுத்து விட்டார். இந்த அவர் கையில உலகத்தின் எல்லா அருளும் கொடுக்கப்பட்டது, மொத்த உலகமும் கொடுக்கப்பட்டவர் யார்? மனதில் நிம்மதி இருக்க வேண்டும், உடலிலே சுகம் இருக்க வேண்டும், கையிலே உணவு இருக்க வேண்டும். அவர் கையில் துன்யாவே கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் நம்மளை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட அல்லாஹ் நிம்மதியை கொடு, உடல்ல சுகத்தை கொடு, ரிஸ்க்ல பரக்கத் செய். ரப்புல் ஆலமீன் அதை கொடுத்து விட்டால் வாழ்க்கை அழகாகும். ஆனால் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மூணும் இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இவ்வளவு இருந்து காலையில் இருந்து ஜிசுபூத்தல் இல்லை, விக்ரு செய்யல, குர்ஆன் ஓதல்ல, அல்லாஹ்வையே நினைக்கல, அது அழகான வாழ்க்கை இல்லை. அவனை நினைத்து பாருங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மூணும் மௌத்து வரையிலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். சுகம் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கணும். நிம்மதி இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கணும். ரிஸ்க் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கும் இருக்கணும். எப்போது கிடைக்கும்? தொடர்ந்து நீ நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. 3 பாக்கியத்தையும் பெற்றவர்களில் ஆக்கி வைப்பானாக. நிம்மதியை கிஃப்டாக கொடுக்கிற காபா, அதை நோக்கி நாம் பயணமாக தௌபீக் செய்வானாக. இந்த நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுகில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத் வரையிலும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் நஷ்டப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக ஹதரத்தவர்கள் நாங்கள் ஒன்றாக ஓதுனோம் ஒரே காலத்தில் நீடூர் மிஸ்பாவுல் ஹுதாவில. என்னை விட அவங்க தான் முந்திய செட்டு, அவங்களுக்கு பின்னால் வந்த செட்டு தான். ஒன்றாக ஓதினோம். இன்னைக்கு எல்லாம் கூத்தாநல்லூரிலே காலையிலே ஒரு புரோகிராம்,
மாலையில் ஒரு மீட்டிங், புறப்பட்டு போகிற வழி இங்கே இறங்கிட்டான் சுபுகுக்கு. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இங்கே வந்தா அதற்கு சுபு தொகுத்து கொஞ்சம் நேரம் பேசுங்களேன்னாங்க. அல்லாஹ் நாடி விட்டான் சில செய்திகளை கேட்பதற்கும் பேசுவதற்கும். இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் நமக்கு இந்த மூணையும் நசீபாக்கி தருவானாக. உங்கள் துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.